மிஷின். ஸோ கேள்வி என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ இட்ஸ் அ மின் மேக்ஸ் சம். ஐ ஹோப் இங்க நம்ம மேபி தேடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதான் கதை. என்னன்னாக்கா மொத்தமா 5 பாசிட்டிவ் நம்பர் கொடுக்க போறாங்க. அதுல நீங்க மினிமம் நம்பரும் மேக்ஸிமம் நம்பரும் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த மொத்தம் 5 நம்பர்ல, அதாவது இந்த அறையில ஏதோ 5 நம்பர் இருக்குது. ஸோ summation of any 4 numbers, okay, and then summation of any other 4 numbers. 4 நம்பர் எந்த வேலை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்து இருக்கிறதுலே எனக்கு எது மினிமல் சம் கிடைக்குதோ அதுதான் என்னோட மின் வேல்யூ. இதுலயே எனக்கு மேக்ஸிமம் சம் கிடைக்குது, அதான் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது என்னன்னாக்கா யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு கெட் இந்த மாதிரி கிடைக்குது. இந்த ஆன்சர் இஸ் 10 14 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் we will take an example and then let's see how it is there. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 1 3 5 and 9 அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. ஸோ இதுல டேக் எனி 4. ஃபர்ஸ்ட் இந்த 4 எடுக்கிறேன், இல்லாட்டினா இந்த 4 எடுக்கிறேன், இல்லாட்டினாக்கா இந்த 3 அப்புறமா இந்த 1 அந்த மாதிரி இந்த காம்பினேஷன் பண்ணலாம். அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் லைக் you take a combination of 4 elements. இந்த 4 இந்த 4 அப்புறமா இதை வச்சுட்டு ஒரு 4. ஸோ அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸ் எடுக்க போறீங்க. எல்லாத்தையுமே யூஆர் கோயிங் டு டேக் எ சம் ஒவ்வொரு அரேக்கும். அதுல உங்களுக்கு எது மினிமம் நம்பரா வருது, எது மேக்ஸிமம் நம்பரா வருது அப்படிங்கிறதா கேள்வி. கேள்வி புரிஞ்சுங்களா? யாருக்காச்சும் கேள்வி? ஓகே, இப்போ இதை நம்ம பல வகையில சால்வ் பண்ணலாம். we will see some ways. Once again let me bro yes hello சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆச்சு bro. த்ரீ क्वेश्चन bro எடுத்து சொல்லுங்க. ஓகே, என்ன क्वेश्चन? இது மின் மேக்ஸ் தான். மின் மேக்ஸ் மின் மேக்ஸ் தான் bro. ஓகே, உங்க வாய்ஸ் எல்லாருக்குமே பிரேக் ஆகுதா? how is it? Is my voice now audible? bro எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ, உங்களுக்கு இல்ல bro. எனக்கு டக்குனு பிரேக் ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ என்ன கதைனா, என்கிட்ட நம்ம சில நம்பர்ஸ் இருக்குது 1 3 5 7 9. சரியா? இதுல ஐ கேன் டேக் எனி 4 நம்பர்ஸ். டோட்டலாவே 5 நம்பர் தான் இருக்குங்கிறான். அதுல நம்ம 4 நம்பர் எடுத்துக்கணும் அப்படிங்கறத அவனே சொல்லிட்டான். இதுல நான் எந்த 4 நம்பர் வேணா எடுக்கலாம். 1 3 5 7 எடுக்கலாம், அதே மாதிரி 3 5 7 9 எடுக்கலாம். ஐ கேன் டேக் எனி நம்பர்ஸ், எனி பேர். அப்படி எடுத்து I'm going to take sum of all ways. So இப்போ நான் வந்து 1 plus 3 plus 5 plus 7 இது ஒரு கேட்டகரி. அப்புறம் 3 plus 5 plus 7 plus 9 இது ஒரு கேட்டகரி. 5 plus 7 plus 1 plus 9 இந்த மாதிரி நிறைய எந்த அளவுக்கு பாசிபிளான வேஸ் இருக்கோ அந்த பாசிபிள் வேஸ்ல நான் பண்ணிக்க முடியும். அது பண்ணி எனக்கு மினிமம் சம் என்ன வருது, மேக்ஸிமம் சம் என்ன வருது அப்படிங்கிறத என்னோட கேள்வி. ஸோ இதான் இந்த கொஸ்டின். இதை நம்ம பல வகையில் சால்வ் பண்ணலாம். லைக் நவ் வாட் வி கேன் ட்ரை டு டு இஸ் we will go from some approaches. First approach என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரே இருக்கு, இந்த அரேவை நான் சார்ட் பண்ண போறேன்.
சார்ட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா சார்ட் பை அசைனிங் ஆர்டர். ஸோ வந்து சின்னதுலேருந்து பெருசு. இப்போ நம்மளோட இன்புட் அரே இங்கிட்டு இருக்கு, இதான் நம்மளோட இன்புட் அரேன்னு வச்சுப்போம். இல்லாட்டினா 13579 13579 இதான் நம்மளோட இன்புட் அரே. இதை நம்ம என்ன பண்றேன் அப்படின்னாக்கா சார்ட் பண்ண போறேன். இது ஆல்ரெடி சார்ட்டில் தான் இருக்கு. ஸோ ஆஃப்டர் சார்ட்டிங் ஐம் கோயிங் டு கெட் லைக் 13579. ஸோ எனக்கு என்ன தெரியும், இதுல மினிமம் எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷன்ல இருக்குது, மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அசைனிங் ஆர்டர்னா அதான கணக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஐம் கோயிங் டு டேக் ஏ ஸ்லைசிங் 0ல இருந்து இந்த 4 வரைக்கும், ஐ மீன் 4 வரைக்கும். ஸோ தட் ஐம் கோயிங் டு கெட் டில் திஸ். இது வந்து எனக்கு மினிமம் நம்பரை கொடுக்கும். அதே மாதிரி இந்த சைட்ல நான் இது பண்ணனா அதான் எனக்கு இருக்கிறதுல மேக்ஸிமம் நம்பரை கொடுக்கும். ஸோ திஸ் ஹவ் ஐ கேன் சால்வ் இட் ஒன் வே. ஃபர்ஸ்ட் 4 எலமெண்ட் அதை நான் எடுத்து நான் சம் பண்ணனா ஐம் கோயிங் டு கெட் தி மினிமம் சம். இருக்கிறதுல எனக்கு அதான் மினிமமா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 4 எடுத்தனா எனக்கு இருக்கிறதுல அதான் மேக்ஸிமமா இருக்கும். ஏன்னா மொத்தமே 5 நான் சார்ட்டும் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய 4 தான் இருக்கிறதுலே பெரிய எலமெண்ட்ஸா இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தான் நீங்க மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் 4 தான் இருக்கிறதுல மினிமம் எலமெண்ட்ஸா இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்க ஆட் பண்ண சொல்ல யூ வில் கெட் தி மினிமம் வேல்யூ. ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டுக்கு இட்ஸ் கோயிங் டு டேக் லைக் n log n அண்ட் தென் இப்போ இந்த கண்டிஷன்ஸ் இட்ஸ் கோயிங் டு டேக் n. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னாக்கா n plus n log n, அது நீங்க வந்து n log n அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இஃப் ஐம் ஹேவிங் லைக் 5 elements then it is going to take 5 into log 5 அவ்வளோ டைம்ஸ் எடுக்க போகுது. ஸோ திஸ் இஸ் ஒன் வே. இல்லாட்டினாக்கா ஐ திங்க் ஆதித்யா காலேஜில் சொல்லியிருந்தாங்களே ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட், அந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து அபிநயா சொல்லியிருந்தாங்க, அபிநயா அண்ட் சம் அதர் பீப்புள் சொல்லியிருந்தாங்க. இன்னொரு மெத்தட் வந்து ஆதித்யா சொல்லியிருந்தாரு. ஆதித்யா என்ன சொல்லியிருந்தாருன்னா ஐ கேன் டேக் ஏ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச். நான் ஒரு அரே எடுத்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு அண்ட் தென் ஐம் கோயிங் டு கம்பேர் வித் அகைன் த சேம் அரே. அங்க இருந்து என்னோட சம்மை நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஒன் பை ஒன். அதுல இருந்து நான் மினிமம் வேல்யூ என்ன மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிற ரொம்ப டிஃபிகல்ட்டான அப்ரோச். இந்த 2 சொல்யூஷன் தான் நம்ம காலைல பார்த்தோம். இதோட பெட்டரான சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். இப்போ இருக்கிற நம்மளோட பெஸ்ட் சொல்யூஷன் என்னது, n log n. மேபி இந்த n log n ஃபர்ஸ்ட் போட்டு சால்வ் பண்ணி பாப்போம் and then we can see next time. I'm going to return the values in a string மாதிரி கேக்குறாங்க, எப்படி கேக்குறாங்க? ஓகே, ரெண்டு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டா எனக்கு போதுமானது. இல்ல இது பிரிண்ட் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தே ஆர் நாட் ஆஸ்கிங் மீ டு ரிட்டர்ன். பிரிண்ட் ஒரு f string போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டு வேல்யூ சம் ஆஃப் till 4, அதே மாதிரி சம் ஆஃப் -1 to -4. இப்படி நான் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணனா சம்மு கிடையாது, அரே. sum of array of and so and then sum of array of 4. So 10 0 ன்னு வருது. ஏன் 0 ன்னு வந்துச்சு? -1. 5 + 4 எவ்வளோ? 9 + 3 12.
ஸோ அப்போனா -5 வரைக்கும் போகணும். சிம்பிள் அஸ் தட். முடிஞ்சிருச்சா? இதை நம்ம அப்படியே சப்மிட் பண்ணனாலும் ஐ எம் கோயிங் டு கெட் தி ஆன்சர். எல்லா டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. சிம்பிள். திஸ் ஒன் ஒர்க்ஸ். So this one actually works here. So this is fine. Now இதோட பெட்டரான அப்ரோச் வேற யாருக்காச்சும் any ideas? இதோட பெட்டரா ஏதாச்சும் அப்ரோச் எனக்கு வந்து சிங்கிள் ஐட்ரேஷன்ல எனக்கு சால்வ் பண்ணும். இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா லைக் ஐ மீன் இன்னும் சொல்யூஷன் என்னதுன்னா ஐ திங்க் காயத்ரி ஆர் சம் ஒன் மென்ஷன் திஸ். அந்த டோட்டல் கூட மைனஸ் பண்ணி பண்ணலாம்ல. ஆமா, டோட்டல் எடுத்துக்கிறேன். டோட்டல் எடுத்துன்னு நான் அது கூட மின் ஆஃப் என்னுடைய அந்த அரே அண்ட் தென் மேக்ஸ் ஆஃப் என்னுடைய அந்த அரே இதை எடுத்துன்னு டோட்டல் மைனஸ் எனக்கு வந்து இதான் மேக்ஸ் வேல்யூ அண்ட் தென் டோட்டல் மைனஸ் மேக்ஸ் இதுதான் மேக்ஸ் ஆஃப் அரே, இதுதான் என்னுடைய மின் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஒன் வே. இது போட்டிங்கனாலும் யூ வில் கெட் a சேம் சொல்யூஷன். ஐ மீன் சேம் ஸ்டஃப். ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் இட். Total is equal to summation of array அப்புறமாட்டிக்கு min max element is equal to total minus min of array. அதே மாதிரி min element is equal to total minus max of array. ரிட்டர்ன் கிடையாது, print. min element max element. இதை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ தி ஆன்சர். ஸோ இது சப்மிட் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட்டட். ஸோ இது ஒரு வே. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒர்க் ஆகுது, ஃபைன் தான். பட் ஆனால் இருந்தாலும் ஐ எம் மேக்கிங் ஒரு 3 ஐட்ரேஷன், 3 வாட்டி நான் அந்த என்டையர் ரோ ஐ மீன் என்டையர் அரேவே நான் வந்து பார்த்துனே இருக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி சம் கண்டுபிடிக்க சொல்ல நான் 0லேருந்து அந்த 2 வரைக்கும் போய் அந்த சம் கண்டுபிடிக்கிறேன். அப்பதான் அந்த சம் கண்டுபிடிக்க முடியல, சம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மினிமம் எலிமெண்ட் நான் கண்டுபிடிக்கனாலும் நான் என்டையர் அரேவை டிராவர்ஸ் பண்ணணும். மேக்ஸிமம் அரே கண்டுபிடிக்கனாலும் என்டையர் அரேவை டிராவர்ஸ் பண்ணணும். ஸோ ஐ எம் டூயிங் 3n ஆப்ரேஷன்ஸ். இதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணலாம். என்னன்னா சிங்கிள் அரேலே போட்டு நீங்க அந்த டோட்டல் வேல்யூஸ் இன்க்ரிமெண்ட் பண்றதா இருக்கட்டும், மினிமம் எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது, மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதும் நீங்க எல்லாமே சிங்கிள் இதுல பண்ணலாம். ஸோ தட் ஆல்சோ மேபி we can try. Now maybe what we can do is நாலாவது அப்ரோச் என்னன்னா நான் அந்த அரேவை ஐட்ரேட் பண்ண போறேன். ஓகே, ஐட்ரேட் பண்ண போறேன். இனிஷியல் ஐட்ரேட்ல ஐ எம் கோயிங் டு கால்குலேட் தி சம். ஓகே, and then again I am going to iterate.
or like in the same iteration I'm going to find the minimum element and maximum element. இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டு again what I can simply do is ரெண்டாவது வாட்டி இந்த sum minus min அதே மாதிரி sum minus max இதனால பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி போட்ட சொல்யூஷன் மாதிரியே இந்த சொல்யூஷனும், பட் ஸ்டில் இங்க உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் 3n யூ ஆர் டூயிங் சிங்கிள் n. ஒரே ஒரு டைட்டேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அரே விட்டு நீங்க வெளியே வர சொல்ல யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் தி சொல்யூஷன். எப்படி சொல்லலாம்? ஸோ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கேன். ஓகே, அதே மாதிரி மின் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் தான் மின் எலமெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேக்ஸ் எலமெண்ட்டும் அரே ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட்டே மேக்ஸ் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம், ஜஸ்ட் ஃபார் பேசிஸ். நவ் ஃபார் வேல்யூ இன் அரே, டோட்டல் இஸ் மேபி டோட்டல் 0 கூட வச்சுக்கலாம். total is equal to total plus val. minimum element is equal to, இங்க நான் ஒரு செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போறேன்னா, இல்லைன்னா நான் நார்மலா இந்த if else எழுதிக்கிறேன். I don't want to do comprehension. If val is greater than min, if val is lesser than min element, then min element is equal to val. அதே மாதிரி if val is greater than max element, max element is equal to val. முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே I am just going to do this operation. இங்க min sum மேபி வச்சுக்கலாம். sum ஸோ அந்த வேலையை தான் இங்கே போட போகிறோம். இப்படி போட்டு இப்படி எக்ஸிக்யூட் பண்ணோன்னா this will again pass, but this will take far less time than the other approach. Submit கொடுத்து பண்ணோன்னா bro, this will be total much more minus fast. min element. எங்க இருக்குது? line 38. So இப்படி போட்டாலும் I'm going to get the correct answer. So this is the best approach I will say. In the entire highlighter approach is going to take just O of n. So and the time space you will be able to complete it. So இதோட பெஸ்டரா மேபி ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், நீங்க ட்ரை அவுட் பண்ணி பாருங்க. And if you are finding any best solution, we can see it. Okay, so this is how you will be approaching the problem. Brute force மட்டும் போடல, brute force வந்து சுத்து, அது தேவையில்ல. அகைன் நீங்க சார்ட் பண்ணியும் பண்ணலாம், பட் அகைன் நோ இஷ்யூஸ் தேர். பட் ஆனா இஸ் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, any queries? Any கேள்விகள்? Okay,
Okay. Okay. So, any கேள்விகள், any questions? ஏதேனும் questions இல்லைன்னா maybe we can close for today. நாளைக்கு நம்ம இன்னொரு ப்ராப்ளம்ல நம்ம சந்திப்போம். Okay, sorry. I'm facing some network issues. I hope. Okay, maybe we can close for today and we can join back. Bye.